வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இது 2016 வருஷத்திய ராசி பலன்கள். அதை பற்றி விவரிக்க இருக்கிறேன். இதை 4 பகுதிகளாக விவரிக்கிறேன். முதல் பகுதி ஜனவரி மாதம் தொடங்கி மார்ச் மாதம் வரை, 2ஆம் பகுதி ஏப்ரல் மாதம் தொடங்கி ஜூன் மாதம் வரை, 3ஆம் பகுதி ஜூலை மாதம் தொடங்கி செப்டம்பர் மாதம் வரை, 4ஆம் பகுதி அக்டோபர் தொடங்கி டிசம்பர் வரை. இப்போ மீனராசிக்காரர்களை பொறுத்தவரையில் இந்த 2016 வருஷத்துடைய பலன்களை பார்க்கலாம். முதல் பகுதி ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரை. உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான். இப்பொழுது குரு பகவானுடைய நிலைப்பாடு என்னன்னா, 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். சனி 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். இதை நிறை என்றும் கூற முடியாது, குறை என்றும் கூற முடியாது. ஆனால் 6ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யும் பொழுது பண விஷயத்தை பொறுத்தவரையில் அவுட்ஃப்ளோ தான் இருக்கும். அதாவது நம்ம கடனை திருப்பி கொடுக்கறது, நமக்கு செலவுகள் செய்வது போன்ற விஷயங்கள் தான். பண வரவு என்பது மட்டுப்படும். ஏன்னா குரு பகவான் தான் அந்த பணத்துக்கான அதிபதி. அவர் 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும் பொழுது ஒன்வே டிராஃபிக் தான். இந்த நிலைப்பாடு முதல் 3 மாதம் இருக்கிறது. இப்போ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஓரளவுக்கு உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படும், ஆனால் பெரிய அளவுக்கு ஏற்படாது. அந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படும் பொழுது அதற்கான ஓரளவுக்கு நம்ம அதை சரியான முறையில் கவனித்தாலே அது சீராக அமையும். அதே நேரத்தில் பெரிய அளவு கடன்காரர்களுடைய பிரச்சனைகளும் ஏற்படாது. நம்ம கடன் வாங்கிட்டு இருப்போம், ஆனாலும் அது கட்டுக்குள் தான் இருக்கும். அடுத்தபடியாக சனி பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது சில தடைகள். என்ன மாதிரியான தடைகள்னால், சில நல்ல கோயில்களுக்கு நம்ம போயிட்டு வரணும்னு நினைப்போம், அது போக முடியாமல் இருக்கும். சில காரியங்கள், அதாவது நம்ம நேர்த்தி கடன் என்று சொல்கிறது, அந்த நேர்த்தி கடன்லாம் நிறைவடையாமல் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் முக்கியமாக நம்முடைய பெற்றோருடைய உடல் நலத்திலும் அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்கிறோம். அப்போ இது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் பெரிய அளவு பிரச்சனைகளை அழுத்தக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்ல முடியாது. ஆனால் நமக்கு ஒரு நிறைவற்ற ஒரு தன்மை, என்ன நம்ம சாதிக்க வேண்டியதை நம்ம இன்னும் சாதிக்கலையே, என்னமோ பண்ணிகிட்ருக்கோமே அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் ஓடக்கூடிய ஒரு காலம்னு சொல்லணும். இதில் ராகு கேது பயிற்சியாவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மையை தரும். என்ன காரணம்னா, ராகு பகவான் 6க்கு வரும்பொழுது மனதில் தைரியமும் திடமும் தன்னம்பிக்கையும் வரும். 12இல் கேது செல்லும் பொழுது ஒரு ஞானம் ஏற்படும். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு அனாவசியமான மனக்கவலைகள் என்பது இருக்காது. நமக்கு ஒரு தீர்க்கமான சிந்தனையும் ஒரு தெளிவான ஒரு நீரோட்டம் போல் மனமும் அமையும். இது நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜாக சொல்லலாம். இப்போ 2ஆம் பகுதியை பார்க்கலாம். இந்த 2ஆம் பகுதி என்பது ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் வரை. இந்த 2ஆம் பகுதியில் நீங்கள் பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மனசில் தைரியம் ஏற்படும், ஒரு தெளிவான சிந்தனை ஏற்படும். நம்ம எதை நோக்கி பயணம் செய்கிறோம் என்ற ஒரு நிலைப்பாடு நமக்கு தெரியும். இந்த காலகட்டத்தில் சில முயற்சிகளில் இறங்குவீங்க. உதாரணமாக நம்ம புதுசாக வீடு கட்டணும் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். சில நேரங்களில் வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள், இந்த வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள் மூலமாக சில ஆதாயங்கள், இதை பற்றிய ஒரு சிந்தனைகள். அதே போல் சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸு, பிஸ்னஸ்மேன் தைரியமாக இறங்கி சில ரிஸ்கெல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த ரிஸ்க்கு உங்களுக்கு சமயோஜிதமாக நல்லபடியாக நடக்குமா என்று பார்த்தால், உங்களுக்கு நல்ல தசை நடந்து கொண்டு இருந்தால் நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த முயற்சிகள் நிச்சயமாக உங்களுக்கு பலிதமாகும்னு சொல்லலாம். அப்போ ஒரு டல் மூமெண்ட்லேருந்து ஒரு பிரிஸ்க்கு மூமெண்ட் சொல்லலாம். நிறைய ஆக்டிவிட்டீஸ் தொடங்கிறது, நிறையா சேஞ்சஸ் ஏற்படுறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 2வது 3 மாத காலங்களில் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் குறிப்பாக எடுத்தோம்னா கட்டுக்குள் இருக்கும். ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியாட்டால் கூட ஓரளவுக்கு அதை கவனம் செலுத்தினால் நல்லபடியாக அந்த உடல் ஆரோக்கியம் நமக்கு அமையும். இதற்கு அடுத்து நாம் 3ஆம் பகுதிக்கு செல்லலாம். இந்த 3ஆம் பகுதியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான நிகழ்வுகள் ஒன்று நடக்கிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் மாதத்தில், அதாவது ஜூலை தொடங்கி செப்டம்பர் மாதம் வரை வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்தீங்கன்னா குருவானவர் 7ஆம் இடத்திற்கு செல்கிறார்.
அப்போது முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நம்ம எடுத்த தொழிலில் சரியான மாற்றங்கள்லாம் ஏற்பட தொடங்கும். நீங்கள் இவ்வளவு நாள், அதாவது என்ன சொல்லுவோம், முதல்ல பயிருக்கு அதாவது விதை விதைப்பது, அதுக்கு விளைச்சல் வருகிறதா, வரும். அது இப்போ தான் மேலே வர ஆரம்பிக்கும். அப்போது மனசில் ஒரு தன்னம்பிக்கை, சந்தோஷம், தைரியம். பல நாட்களாக அஷ்டமத்து சனி நடந்து அது விலகியிருக்கு. அப்போது நிறைய அடிபட்டாச்சு. இப்போ அஷ்டமத்து சனி விலகியது. அதற்கப்புறம் நம்மளுடைய முயற்சிகள் தொடர்ந்து இருக்கிறது. அப்போ இவ்வளவு காலம் நம்ம வெற்றியை பார்த்து இப்பொழுது அந்த வெற்றிக்கு பங்கமா என்று நினைக்கக்கூடிய காலத்தில் பங்கம் இல்லை, இனி வெற்றி தான் என்று தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைந்துவிடும். இப்பொழுது பார்த்திங்கன்னா இந்த 3ஆம் பகுதியில் மனசில் தைரியம், அதாவது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் சொல்லுவோம், அந்த கான்ஃபிடென்ஸ். ஏன்னா 6ல் இருக்கக்கூடிய ராகுவும் 7ல் இருக்கக்கூடிய குருவும் அற்புதமான பலன்களை செய்வார்கள். திருமணத்தை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும். சில சுபமான நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கும். ஒரு எல்லா விதத்துலேயும் சந்தோஷங்கள் ஏற்படும். குழந்தை பேற்ற எதிர்பார்த்து இருப்பவர்களுக்கு அந்த குழந்தை பேர் பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். சுப நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். மனசில் சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். மனதில் தைரியம் நன்றாக இருப்பதால் சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அடிக்கடி சில பிரயாணங்கள், குறுகிய கால வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படுவது, புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல பேச்சுவார்த்தைகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் கூடி வருவது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்று 3ஆம் பகுதியில் நடக்கும். இப்பொழுது 4ஆம் பகுதியை பார்க்கலாம். இந்த 4ஆம் பகுதி என்பது அக்டோபர் தொடங்கி டிசம்பர் வரை இது ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையும். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பெரியவங்கள்லாம் க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போயிட்டு வர்றது, மனசில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கிறது, குடும்பத்தில் ஒரு இனிமையான சூழ்நிலை நிலவுவது, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பாசமான உறவுகள் ரொம்ப சிறப்பாக அமைவது, காதல் போன்ற விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படுவது போன்ற பல நல்ல விஷயங்கள்லாம் வரக்கூடியது. நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா வெற்றி வாய்ப்புகள் என்பது பிரகாசமாக அமையக்கூடிய காலகட்டம். இந்த நேரத்தில் ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு நினைக்கலாம், இல்லை புதிய தொழில் தொடங்குவது என்பதற்கும் உகந்த நேரம். இப்போது டிகிரிலாம் முடிச்சுட்டு வேலைக்காக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கடைசி 4 மாத காலங்களில் அந்த வேலைக்கான அந்த வாய்ப்புகள் ஏற்பட்டு நல்ல வேலையில் போய் அவங்க உட்கார்றது, படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி அடைவது, இது மாதிரி தொடர்ந்து நன்மைகள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம். அப்போ மனசில் என்ன நிலை உருவாகும் என்று பார்க்கும் பொழுது நாம் திரும்ப பழைய, அதாவது முன்னாடி இருந்த ஒரு 3 வருடத்திற்கு முன்னால் இருந்த ஒரு நிலையை தாண்டி வருகிறோம். அந்த ஸ்லாக்னஸ்ஸு, அந்த ஒரு 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 மனசில் ஒரு நிம்மதியற்ற ஒரு தன்மை நிலவியது, இதெல்லாம் மாறி திரும்பவும் நீங்கள் புதிய அளவுக்கு பெரிய அளவுக்கு உயர்வுக்கான ஒரு படிகளை எட்ட ஆரம்பிப்பீர்கள். சிறப்பான காலகட்டமாக அமையும். ஆக கூடி இந்த மீனராசிக்காரர்களை பொறுத்தவரையில் கடைசி 6 மாதம் என்பது மிக மிக சிறந்த ஒரு காலகட்டம். மனதில் உள்ள வருத்தங்கள் எல்லாம் மறைந்து நாம் பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை நோக்கி நாம் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் என்பதை நீங்கள் உறுதியாக நம்பலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது பூரட்டாதியோடைய ஒரு பாதமும், அதான் 4ஆம் பாதமும், உத்திரட்டாதி நட்சத்திரம், பின்பு ரேவதி நட்சத்திரமும் இந்த ராசியில் அமைய பெறுகிறது. அப்போது இவங்க யாரெல்லாம் வணங்கினா இவர்களுக்கு பெருத்த அளவு நன்மைகள் ஏற்படும் என்பதையும் இப்பொழுது நாம் தொடர்ந்து பார்க்கலாம். திருவனேஸ்வரர் காமாட்சி அம்மன், இது இருக்கக்கூடிய இடம் திருவாரூரில் இருக்குது. இந்த திருக்கோவில் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பாக அமையும். அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்கான திருக்கோவில் சகஸ்ர லக்ஷ்மீஸ்வரர் என்ற திருக்கோவிலும் பிரகன் நாயகி என்பது தாயாருடைய பேரமாக அமைகிறது. இது புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள திருபுவனவாசல் என்ற இடத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது தீயத்தூர் என்ற ஒரு இடம். இந்த தீயத்தூர் என்ற இடத்தில் அமையப்பெற்ற ஸ்தலமாக இது அமைந்திருக்கிறது. அதே போல் ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரன் என்பவர் அதிதெய்வமாக வருகிறார். இவர்கள் சனீஸ்வரனை வணங்கினாலே பல நன்மைகள். இவருடைய தெய்வம் யார் என்று பார்த்தால் கைலாசநாதரும் கருணாகரவல்லியும் இவருடைய தெய்வமாக கொள்ளப்படலாம். இது திருச்சி முசிறி சாலையில் தாத்தையங்கார்பேட்டை என்ற ஒரு இடத்தில் அமையப்பெற்ற ஒரு அற்புதமான திருக்கோவில். இந்த திருக்கோவிலுக்கு இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சென்று வரும்பொழுது அவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும், நன்மைகளை பெறுவார்கள். இத்துடன் இந்த மீனராசிக்கான பலன்களை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.